இந்த வீக்கெண்ட் வந்து கொல்லி ஹில்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். தாடாவா டுங் 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 டுங். திடீர்னு எனக்கு ஸ்கிராம்பிளர் மேலே வந்துச்சு தோணிச்சு. ஸ்கிராம்பிளர் வேணால் போவோம், இன்னொரு நாள் போவோம். போயிட்டு ஸ்கிராம்பிளரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் அது வேணால் புக் பண்ணுவோம். வாட்டர் வாஷ் உள்ளதாங்க இங்கெல்லாம். ஸோ அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு 10 to 15 டேஸில் அது வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் விட போகிறோம். எக்ஸ்பல்ஸ் சர்வீஸு. இது எனக்கு தெரிஞ்சு 8th சர்வீஸா 9th சர்வீஸான்னு தெரில. நான் அந்த சர்வீஸ் புக் எடுத்தால் தான் எனக்கு தெரியும். எதுக்காக இப்போ வந்து அர்ஜென்ட்டாக சர்வீஸ் விட்றேன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து கொல்லி ஹில்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் ஏரியா லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொல்லி ஹில்ஸ்க்காக போகிறோம். அவங்களே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன போடுங்க. ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு என்ன எங்கே போகணுன்னு தோணுதோ போட்டு எனக்கு டேட் மட்டும் சொல்லுங்கன்னு. அதனால் இந்த வீக்கெண்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் போய்ட்டு இன்றைக்கி வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு நம்ம வரலாம். ஏன்னா வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க, அது பாட்டு இருக்குது. இந்த ஹேண்டில் லைட்டு ஒரு வாப்ளிங் இருக்குது, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அது அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் அது இது எல்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ண வேண்டிய நம்ம ஓவரால் செக்கப் இருக்குல்ல. உள்ளே போடா குண்டு பையா. ஓகே, நான் போய் வண்டி சர்வீஸ் விட்டு வரேன்னா. செகண்ட் கொடுக்குறியா? செகண்ட் கொடு. குட் பாய். நெக்ஸ்ட். குட் பாய். கொச்சோ 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 கொச்சோ. தாடையை பற்றியா? தாடை பையா. தாடா டுங் 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 டுங். ஓகே டன் டாட்டா. உள்ளே போ. கேட் திறந்துட்டு வரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வார்மப்பில் போட்டிருக்கேன். அண்டு வண்டிக்கு வந்து இந்த வாட்டி வந்து நைட்ரஜன் அடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னா 20,151. இந்த ரைடை போயிட்டு முடிச்சுட்டு கொல்லி ஹில்ஸ் ரைடு முடிச்சுட்டு வந்தோடனே ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டுற வேண்டியதான். 25,000 ஓட்டலான்னு தான் பிளானில் இருந்தேன். சரி, நம்ம இதிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். டைம் பாருங்கள், 11:10. நான் வந்து 12 o'clock தான் சர்வீஸ் சென்டரில் போய் வண்டி விட போகிறேன். ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து நான் இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து இன்றைக்கி எனக்கு வந்து 2 ஒர்க் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஃபிசியோ ஃபஸ்ட்டுன்ட்டு சொல்லி ஒரு ஃபிசியோதெரப்பி இருக்குது. நான் இன்றைக்கி அங்கே போயிடணும். அங்கே போயிட்டு எனக்கு வந்து அந்த நாட்ஸ்லாம் உடச்சி விடுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து ஒரு பால் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே எந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் இருக்கும் அந்த இடத்துல வந்து டீகம்பர்ஸாக ஏதோ பண்ணி விடுவாங்க. அது ஒரு வாட்டி லெஃப்ட் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது சொல்ல வந்து பண்ணாங்க. ஒரு சிட்டிங்லேயே எனக்கு சரியாயிடுச்சிங்க அந்த லெஃப்ட் ஷோல்டரு. ஸோ அது அவங்க ப்ரெஷர் போட்டு அமுக்குவாங்கள்ல, அந்த வலி தான் வந்து எனக்கு ஒரு 3 நாளைக்கு இருந்ததே தவிர்த்து அந்த ஷோல்டர் தூக்குறது இறக்குறதுலாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து L3 L4 L5 L5 S1 வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட வந்து MRI ஸ்கேன் எல்லாம் காட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நான் வந்து வண்டியை வந்து ப்ராபப்ளி நாளைக்கு மத்தியானம் இல்லை ஈவினிங்குள்ளே டெலிவரி எடுத்துடணும். ஏன்னா நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 புது LED ஆக்ஸ் லைட் வாங்கியிருக்கேன். சரியான வெயிலுங்க. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஒரு சிக்னலில் ஒரு 2 நிமிஷம் தான் நின்றேன். கப்பன்னு ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வேர்த்துடுச்சு. பயங்கரமாக அடிக்குது வெயில். இப்போ டைம் வந்து கரெக்டாக 11:40. இன்னும் ஒரு 5 minutesல போயிடலாம். சரி, போய் விட்டுட்டு வண்டியில் வேறு எதுவும் மேஜர் கம்ப்ளைண்ட் இல்லை. இது வேணால் ECU வேணால் சாஃப்ட்வேர் அப்டேட் செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வண்டிக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆமாடி, ஏதாவது புது சாஃப்ட்வேர் எதாவது வந்திருக்கா, ECU அப்டேட் எதாவது இருக்கான்னு சொல்லி அதையும் பார்த்து செக் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் எப்படி தான் 530 ரூபாய்க்கு தராங்கன்னு தெரில. ஏன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து மோட்டூர்லலாம் போகணுன்னா 800 900 அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இது ஹீரோ அவங்க பெரிய பேரல் மாதிரி வாங்குறதுனால மேபி அவங்களுக்கு வந்து கம்மியாக வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கிரேட் வந்து என்ன போடுவாங்க, 1550 போடுவாங்க. பட் ஆனால் ஆயில் என்ன கம்பெனின்னு தெரில. நம்ம இது வரைக்கும் ஆயில் கம்பெனிலாம் கேட்டதில்லை. அவங்க ஊற்றுறது நம்ம நம்பி வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கே நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க, வண்டி தரமாக ஓடுது. இப்போ கூட நான் ஸ்டாப்பு ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ஈஸியாக ஓட்டலாம். சர்வீஸை முடிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஒன்று, பின்னாடி டயர் மொளன்னு இருக்குது. இந்த ஒரு ட்ரிப் மட்டும் வெற்றிகரமாக போயிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஹீரோ அடையாருக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாக்கியில் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது. ஜாக்கி ஷாப்பிங்கை முடிச்சுட்டே வந்துட்டேன். ஏகப்பட்ட 4V நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். எந்த ஷோரூம்லையாவது இவ்வளோ 4V நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா? அடித்து குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட்டு, அந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டு அடித்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்கப்பா. சரி ஓகே, நம்ம போய்ட்டு சர்வீஸை உள்ளே விடுவோம். யாரையும் காணும், சர்வீஸ் எடுக்க மாட்டேன்ற போகிறாங்க.
இந்த வந்துட்டாரா இவர் சர்வீஸ். கீழே போய் எடுத்துன்னு போயிட்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோரூம்லேருந்து வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு போகிறேன். ஸோ இது வந்து 8th சர்வீஸ். அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு தெரில. 1600 இதில் போட்டிருந்தாங்க. எங்கே அந்த காடை காணும்? இதுதான் எக்ஸ்பல்ஸ் பார் எப்படி குமிச்சு போட்டிருக்கான் பார். 4V இங்கே ஃபுல்லாக ரெட்டு, அங்கே ஃபுல்லாக ஒயிட்டு. ஒயிட் அண்ட் கிரே தான் நல்லா இருக்குல்ல. ஒயிட் அண்ட் ப்ளூ ஒயிட் அண்ட் கிரே எங்கே இருக்குது? அது கிரே இல்லை, ப்ளூ ஒயிட்டு. ப்ளூ கலர் கண்ணாடி எங்கே நிற்குது? அது வந்து பழைய மாடலு. அது வந்து நான் வச்சுருக்கேன்ல அந்த மாடல். இது 4V. 4 வால்வு. எந்த 2 வால்வு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின்னு. இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும். ஆனால் இனிஷியல் பிக்கப் நான் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி நான் ஓட்டினா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியான சேல்ஸ் வண்டி. பட்ஜெட்டில் வந்துச்சுல 240 140. இது வந்து 153. இப்போ 153 பட்ஜெட்டில் வந்துச்சு. லெஸ் தென் 2 lakhs அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் திடீர்னு எனக்கு ஸ்கிராம்பிளர் மேலே வந்துச்சு தோணிச்சு. ஸ்கிராம்பிளர் வேணால் போவோம், இன்னொரு நாள் போவோம். போயிட்டு ஸ்கிராம்பிளரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் அது வேணால் புக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடையார் சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 போட்டிருக்காங்க. பட் ஆனால் உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரில. நம்ம கீழே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிப்பில் ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு மோட்டோ பிளாகில் போசல அப்படியே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ போயிட்டு முதல்ல வண்டியை டெலிவரி எடுப்போம். எங்கள் அண்ணனுக்கு வேறு ஸ்கிராம்பிளர் வண்டி மேலே ஒரு கண்ணாகி போச்சு. ஸோ அதனால் ஸ்கிராம்பிளர் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். எஸ்டி ஸ்கிராம்பிளர். ஓகே, நம்ம வண்டி வந்துடுச்சு சர்வீஸ்லேருந்து. இந்த பி வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் இடித்தார், அன்னியோட போச்சு. இதுனா பிளாக் பெயிண்ட் இருந்ததுன்னா லைட்டாக மேலே டச்சப் பண்ணி விடணும். வண்டியில் நிறைய இடம் துரு பிடிச்சி போச்சு. சீக்கிரமாக அந்த துரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். இப்போ வண்டிக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் வந்து அந்த ரெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பாட்டாக கழட்டி போட்டு பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்மளோட பில் பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட பில்லு. ஸோ டோட்டலாக வந்து 808 ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து லேபர் எதுவுமே இருக்காது. இது பாருங்கள், இந்த லேபர் இருக்குல்ல, ஜாய் ரைடு அந்த இது போட்டிருக்கேன். 4 சர்வீஸ் வரும். ஸோ அது வந்து 0 தெரியுதா. ஸோ டோட்டலாக வந்து 808 தான் இருக்குது. இல்லைனா இது ஒரு 500 கிட்ட போடுவாங்க. 450 500 போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்கு தான் போடுறாங்கன்னு தெரிலங்க. சானிடைசர் 47 ரூபா 50 காசு. ப்ரீமியம் வாஷ் அண்ட் பாலிஷ் 53 ரூபா. 2 சேர்த்து 100 ரூபாய் போச்சு. அதெல்லாம் வண்டியில் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. மேலே கட்டிங் ஆயில் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் தெரியுதா, வாட்டர் வாஷ் உள்ளதாங்க இங்கெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் விட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்காக எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் அவசரப்பட்டு சர்வீஸ் வந்து 7ஆம் தேதி போய் சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ் விட்டுட்டு அவங்க 7ஆம் தேதி நைட்டு என்ன சொல்கிறாங்க பசங்க, ஒரு பையனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சனால வந்து ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் எடுக்க முடியாது, அதனால் வந்து கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வரல நீங்களாம் ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்கன்னா. அவன் தான் மெயினாக வந்து ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணதே அவன் தான். அவனே வரலன்னொடனே மற்ற பசங்க வந்து அப்படியே சைலண்ட்டாக வந்து ஒவ்வொருத்தராக அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிட்டாங்களா. சரி, நான் சொல்லிட்டேன், நீங்கள் மறுபடியும் எப்போ பிளான் போட்டாலும் சரி எனக்கு சொல்லுங்கள், நான் உங்கள் கூட வரேன். இந்த பிளான் நீங்கள் போடுறதா முழுக்க உங்களுது தான் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. இல்லைனா நான் வந்து எனக்கு 7ஆம் தேதி சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சர்வீஸை விட்ருக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு 1300 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருந்தது சர்வீஸ் கிலோமீட்டருக்கு. சரி போகிறோமேன்னு சொல்லிட்டு இந்த வாரமே விட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் மண்டே சர்வீஸ் விட்டது. கடைசியில் இப்போ இது சொதப்பி போச்சு. அதனால் இப்போ இந்த ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கைப்புள்ளையில் வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கு. அதையும் விரைவில் முடிச்சு விடுவோம். அதே மாதிரி அடுத்த மாதம் கடைசியில் வந்து 12 hours 900 kilometers டார்கெட் வச்சு ஓட்ட போகிறேன். ஸோ அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு 10 to 15 days அது வந்துடும். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் அந்த ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து கைப்புள்ளையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாக்ஸ் வந்து மாட்டணும். ஸ்டட்ஸ் பாக்ஸ் வந்துடுச்சு. அதை கொஞ்சம் கிளாம்பெல்லாம் கட் பண்ணி மாட்டணும். அதை மாட்டுற சொல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த சேடல் ஸ்டைலில் இந்த பாக்ஸை மாட்டணுன்னா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த டாப் பாக்ஸ் எல்லாமே மாட்டுறதுலாம் சொன்னேன். இந்த சைட் பாக்ஸ் ரைட்டு ஏற்கனவே நான் மாட்டிட்டேன். இப்போ லெஃப்ட் மாட்டுறதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியே மாட்டிடுறேன். ஓகேவா? அது ஒரு தனி வீடியோவாகவே போட்டுடலாம். ஓகே, இல்லைங்க போகிற வெளில வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கிட்ட போய் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் இந்த வாட்டி சர்வீஸ் கொடுக்க சொல்ல மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை.
ஜஸ்ட்டு நார்மல் சர்வீஸ் மாதிரி தான். ஆயில், சிந்தட்டிக் ஆயில் போட்டுட்டு அப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். அதெல்லாம் நார்மலாக அதிலே பண்ணிடுவாங்களாம். பட் ஆனால் செயின்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ECU அப்டேட் இருக்கான்னு சொல்லி அதை செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து வண்டி வாங்கினதுலேருந்தே நம்ம ECU அப்டேட் பண்ணலையே, ஸோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் ECU அப்டேட்லாம் எல்லாம் அப்டேட்டில் தான் இருக்குன்னாரு சர்வீஸ் எடுத்தவர். டைமு டேட்டு ஏன் மாறி போயிருக்குன்னு தெரில. இப்போ ஜனவரி 1ஆம் தேதின்னு காட்டுது டைமு. சரி, இது டேட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி காட்டுது. இப்போ டைம் என்ன ஆகுது? ஆக்சுவலாக வந்து 4:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூரியன் அவ்வளோ தூரம் வந்துச்சா, 4:30 மணி ஆயிருக்கும். ஆனால் வந்து டைமெல்லாம் செட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நான் வண்டி விட வர சொல்ல கரெக்டாக தான் ஓடிட்டு இருந்தது. ஒருவேளை அந்த ECU அப்டேட்டுக்கு ஏதாவது பண்ண சொல்ல வந்து டைம் ரீசெட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. மேபி அதனால தான் ரீசெட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ டைம் வந்து 1:30 காட்டுது, 1ஆம் தேதி ஜனவரி காட்டுது. இப்போ நான் இதை வீட்டில் போய் நான் உட்காந்து மறுபடியும் செட் பண்ணணும். ட்ராயிங் எல்லா பட்டனையும் மாற்றி அமுக்கணும். ஓகே, ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வரவும் சூரியன் ஆப்போசிட்டில் சுளீர்னு அடிக்குதுங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு வேறு முட்டை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா. டாக்டர் வந்து அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்க சொன்னாரா. அதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமு, அப்புறம் மக்கன் பேடா, காலா ஜாமு, அப்புறம் சீடை இதெல்லாம் வாங்கிட்டு போயின்னு இருக்கேன் வீட்டுக்கு. இப்போ போனோடனே எங்கள் அம்மா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து சும்மா 2 குலாப் ஜாமுன் இப்போ உள்ளே தள்ளுருவாங்க உள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிடுங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye. Take care my dear lovely friends. Bye. அதை பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பெரிய படிக்கட்டு ஏற முடியாததுக்காக சின்ன படிக்கட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சின்ன படிக்கட்டு எல்லாமே ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே தான் இருக்கும் எல்லா படிக்கட்டும். இந்த படிக்கட்டு ரொம்ப பெருசு, இதில் ஏற முடியாது. அதனால் இந்த புதுசாக இந்த படிக்கட்டு போட்டு விட்டேன். ஓகே, பை.